சென்னையின் வெப்பநிலை சமீப காலங்களில் அதிகரித்துள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையின் அளவும் கடந்த வாரங்களில் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. சென்னையின் வெப்பநிலை கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது. அதாவது தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சென்னை நகரில் பொதுவாகவே வெப்பநிலையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதற்கு காரணம் சென்னை நகரில் சுற்றுச்சூழல் மாசுபாடு கேடு அதிகமாக இருக்கின்ற காரணத்தில் இது போன்ற ஒரு நிலை இருக்கிறது. இருப்பினும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 3 செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலையின் அளவு அதிகரித்திருக்கிறது. அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலையானது கடந்த ஆண்டு 23.2 செல்சியஸ் அளவிற்கு இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு 26 செல்சியஸாக பதிவாகியிருக்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலை. எனவே 3 செல்சியஸ் அளவிற்கு சென்னையின் வெப்பநிலையானது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டில் பார்த்தோம் என்றால், அதாவது 2015இல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23.2 செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலையாக 35.1 செல்சியஸ் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு நிலவரப்படி பார்த்தால், தற்போதைய நிலவரப்படி இந்த மார்ச் மாதத்தில் சென்னையில் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 34 செல்சியஸாகவும் இருக்கிறது.